நடந்த கொஞ்சம் அமானுஷ்ய விஷயங்கள் அதெல்லாம் வந்து கேட்டு அந்த மாதிரி அந்த சத்தம் கேட்டதுக்கு லைட்டு அடைச்சிட்டு வந்து படுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஒரு சுருட்டு ஸ்மெல். வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னொரு பேய் கதை கைஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஓகே, என்ன கதைன்னு புரிஞ்சிச்சா இல்லை தானே? ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போட்ட எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, இது பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 4. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு, ஹோம் ஸ்டே, ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 2 பேர்த்துக்கு வீட்டில் பர்சனலாக வீட்டில் நடந்த ஒரு விஷயங்க. இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அமானுஷ்யமான ஒரு ஃபீல் வந்துட்டு, ஹாரர் ஃபீல் அப்படி வந்துட்டு நம்மளுக்குள்ள. எனக்கு கதையை கேட்கும் போது எனக்கு அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. கதையை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கதையோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன். இன்சிடென்ட் எங்கே இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டில் அதுவும் 2 பேர்த்துக்கு நடந்திருக்கு. இவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிராமங் ஏரியா கிட்ட தான் எங்கேயோ அவங்க ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன அமானுஷ்யமான விஷயம்லாம் நடந்துச்சு, அதான் வந்துட்டு அப்படி என்ன தான் அவங்கள அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஸ்டாரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆடியோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்கள் எல்லாருமே கேளுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை விட இந்த வீடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்னும் ஹாரராக ஃபீல் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை எங்கே தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? நான் கிளாங்க்கு வந்து 1 இயர் இந்த டைமில் நடந்துச்சு. கிளாங்கில் தான் நடந்துச்சு. அதாவது எப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் தூங்குவோம். என்னாச்சுன்னா, ஆல்ரெடி எனக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கும்ல, அதனால நான் ஒரே ரூமில் தான் தூங்குவேன். எனக்கு பக்கத்தில் யாராச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால. அதுக்கப்புறம் நாங்கள் 2 ஒரே ரூமில் தான் தூங்குவோம். திடீர்னு கொஞ்ச நாளாகவே வந்து வீட்டு ஹாலில் வந்து லைட்டு அடைச்சிட்டு வந்து படுத்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நடமாட்டம், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். முன்னுக்கு மேசையெல்லாம் உருட்டுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் சத்தம்லாம் பயங்கரமாக கேட்கும். அப்போ நாங்கள் அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னே உடனே வெளியே போய்ட்டு பார்ப்போம். அந்த மாதிரி அந்த சத்தம் கேட்டதுக்கு ஒரு 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 விஷயமும் அங்கே நடந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு மினிமம் ப்ளூவில். அப்போ அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் அந்த ரூமில் படுத்திருக்கும்போது கதவுலாம் சாத்திட்டோம். ரூமில் படுத்திருக்கோம். நாங்கள் வந்து அந்த ஈவினிங் போல் கேலிஸ் கஸ்டல் பற்றி நாங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே நடந்த கொஞ்சம் அமானுஷ்ய விஷயங்கள் அதெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து ஃப்ளோரில் உட்காந்துருந்தேன். என் கூட்டாளி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாக்காலில் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் தான் கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் 2 பேருக்குமே ஃபீல் பண்ணிச்சு, யாரோ பக்கத்தில் அந்த அதிர்வு வந்து எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. அவங்க மேலே அந்த நாக்காலியில் உட்காந்துருக்குற அவங்களுக்கும் ஃபீல் பண்ணிச்சு. ஒரு வால் பக்கத்தில் நடந்து தும்முன்னு நடந்து போனால் எப்படி கேட்கும், அது ஈவினிங் டைமே கேட்டுச்சு. பதறிட்டு ஃபோன்லாம் அடைச்சி போட்டு கொஞ்ச நேரத்தில் சாமி படுத்துட்டு விட்டேனே. என்னென்னா, நாங்கள் ரூமில் படுத்துருந்தோம், கதவுலாம் சாத்திட்டு. அப்போ ஃபோனில் என்னமோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல எனக்கு கேட்டுச்சு, ஒரு ஆள் கதவு தட்டுற மாதிரி சின்னதாக, ரொம்ப மெலிசாக நாக் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திரை மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு சத்தம், ஆனால் ரொம்ப வேகமாக கேட்டுச்சு. இந்த வாட்டி டொக் டொக் டொக்னு எனக்கு பதறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் யாருமே வீட்டில் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்போ எப்படி இருக்கோம்? அது மாதிரி ரொம்ப பதட்டமாயிடுச்சு. எங்கள் 2 பேருக்குமே அது பதட்டமாயிடுச்சு. என்ன பண்ணோம், சரி வாங்க நம்ம என்னோடய அண்ணி வீட்டுக்கு கிளம்பலாம், நம்ம ரவாங்கில் இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம். மிட் நைட்டு 12:30 இருக்கும். அந்த டைமு மிட் நைட் 12:30 கிளம்புவோம் அப்படின்ட்டு. சரி பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னது கதவு திறக்கிறோம். அந்த முன்னுக்கு யாருமே இல்லை, கதவு தட்டின ஒரு அடையாளம் எதுவுமே இல்லை. ஆனால் கதவு தட்டின சத்தம் அவ்வளோ ஆப்வியஸாக கேட்டுச்சு, அவ்வளோ சத்தமாக கேட்டுச்சு வேறு. அப்போ 2 பேரும் பேக் பண்ணிவிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி எங்கள் வாசல் முன்னாடியே வந்து சாமி மேடை இருக்கும். அந்த சாமி மேடையை ஜெஸி வந்து என்ன பண்ணாங்க, போயிட்டு சாமி மேடையில் விளக்க அமைச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க அமைக்கிறதுக்கு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனோன்னே அந்த சாமி மேடையை பார்த்தோன்னே உடம்பெல்லாம் சிரித்துருச்சு. சாமி மேடையே கலைஞ்சி ஒரு மாதிரி அலங்கோலமாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அப்படியே ரிவர்ஸில் வந்து நேராக பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோமே நாங்கள் ரவாங்க போயிட்டோன்னே. அப்புறம் யோசித்தோம், இது என் வீட்டில் என்னால் இருக்க முடியலன்னா அதுக்கு எதுக்கு என் வீடு அப்படின்ட்டு.
ஸோ நான் இன்னைக்கு கிளம்ப போகிறேன். நான் இன்னைக்கு போயிட்டு 2ல் 1 பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வழியில் ஈக்குவல் பண்ணிட்டு கூட வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோன்னே அது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணேங்க, ரவாங்கில் விடிக்காலைலே கிளம்பி நேராக கிளாங் டவுனில் போயிட்டு கிளாங் டவுன் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சேவக்கோழியை கருப்பு கோழி வாங்கிட்டு ஐயாவுக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு படையல் வச்சாங்க. ஒரு படையல் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பூஜையை பண்ணாங்க. பூஜையை பண்ணிவிட்டு அந்த ஒரு மத்தியானம் போல் நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். ரொம்ப ஹெவியான ஒரு சுருட்டு ஸ்மெல். 2 பேரும் ஹாலில் தான் உட்காந்துருக்கோம். எனக்கு அந்த சுருட்டு ஸ்மெல் வந்தோடனே நான் டக்குன்னு ஜெஸ்ஸி முகத்தை பார்க்குறேன். ஜெஸ்ஸி என் முகத்தை பார்க்குறாங்க. எங்கள் 2 பேருக்குமே ஒரு மாதிரி திக் மூமெண்ட் ஆயிடுச்சு. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து நான் என் ரூமுக்கு நாங்கள் படுத்திருந்தோம்ல அந்த ரூமுக்கு எதிர்த்தாப்பில் தான் நாங்கள் வந்து நான் உட்காந்துருந்தேன். என்னோடய ஆப்போசிட்டில் ஜெஸ்ஸி உட்காந்துருந்தாங்க. அந்த சுருட்டு ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக அடிச்சிச்சு. அது வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த பின்னாடி நான் ரூம் கிட்ட உட்காந்துருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த ரூம் கதவு வந்து அப்படியே சொந்தமாக திறந்து அந்த இடத்துல ஒரு வாட்டி டக் டக் டக்குன்னு கேட்டுச்சா. நான் இந்த நாக்காலில் உட்காந்துருந்தேன். டக்குன்னு போயிட்டு ஜெஸ்ஸி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, முன்னுக்கு ஹால் லைட்டை அடைக்காமல் லைட் தட்டி வச்சுட்டு தான் நாங்கள் போய் படுப்போம். அந்த லைட்டை அடைச்சிட்டு நாங்கள் படுத்தோம் அப்படின்னா என்னது இந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்கும். கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க அவங்க என்ன தான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அமானுஷமான விஷயம்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணால் இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு நடந்துச்சு, கதவு தட்டுற சுத்தம் என்னென்னமோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்னு அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க அப்போ தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 2023 நடந்திருக்கு. 2 பேருமே வந்துட்டு எப்பவுமே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப 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 டைமில் வந்துட்டு அவங்க வந்து வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ரொம்ப குறைவு வேறு அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதும். ஸோ அதனால அந்த வீடு வந்து ரொம்ப காசமாக யாருமே இல்லாதனால வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை. வீட்டில் அந்த லோரூமில் பார்த்திங்கன்னா எம்சியூ டைமில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சைனீஸ் அங்கிள் வந்துட்டு என்ன ஆகிட்டார்னா, கோவிட் டைமில் வந்துட்டு கோவிட் சீக்கு வந்துட்டு அவர் இறந்துட்டார். ஆச்சுன்னா அவங்க வந்துட்டு ரிச்சுவல்லாம் அந்த ரிச்சுவல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் மேபி வந்துட்டு அவரோட ஆத்மா வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே பூந்துருக்கோம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, கதவு தட்டுற மாதிரி நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க போயிட்டு நேராக வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டில் நடக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, வீடு ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு படுங்க, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அது ஒன்றும் இதாயிரும், ஓகேவாயிரும் அப்படின்னு. அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டாங்க. அப்போ அந்த நைட்டில் வந்துட்டு அகெயின் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் திருப்பி ஆரம்பிச்சிச்சு. வீடு நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு நம்ம ஒரு விட்டு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறோம், இன்னும் பயம் எடுத்துக்கிச்சு. போமோ கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி ஜம்பி பண்ண தண்ணியை வந்துட்டு வீடு முழுக்க வந்து தெளிச்சிருக்காங்க. தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, வீடை வந்து திருப்பி இன்னொரு வாட்டி கழுவுங்க, வீட்டை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து நான் கொடுக்குற தண்ணியில் வந்துட்டு நீங்கள் வந்து வீடை மாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்துட்டு விட்டுருங்க, ஒன்றுமே செய்யாதீங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக எப்போதும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி விட்டுருங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சொன்ன மாதிரி அவங்களும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சாங்க. இந்த மாதிரி வீடெலாம் மாப் பண்ணி கழுவிட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கப்புறமே அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த வீட்டில் வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு அந்த அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி. இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில். ஸோ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு நிறைய வாட்டி தூங்கியிருக்கோம், லைட் ஆஃப் பண்ணியிருக்கோம், தூங்கியிருக்கோம், லைட் ஆன் பண்ணி தூங்கியிருக்கோம், நிறைய வாட்டி தூங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டர்பன்ஸு, அதுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் நடந்தது, நாங்கள் இந்த ரிச்சுவல்லாம் பண்ணி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமே எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கேஸ் இந்த ஸ்டாரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக உங்களுக்காக இன்னும் பயங்கரமான ஃபீலோட அப்படியே ஒரு ஹாரர் இதோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம், பேய் விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு எங்கள் வீட்லேயும் இது இருந்துச்சுன்னா கவலையப்படாதுங்க, எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான். see you in the next video. Bye.